பாஸ், நேற்று பிகினர் வீடியோவில் சப்ளை அண்ட் டிமாண்ட் சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? போன பிகினர் வீடியோவில் நம்ம சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிருந்தோம். இதுக்கு அடுத்து நீங்க தெரிஞ்சுக்கூடிய ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் சப்ளை டிமாண்ட் மேட்ரிக்ஸ். இப்போ 100 பையர் இருக்காங்க, அடுத்து 100 செல்லர்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொன்னோம்? நியூட்ரல்னு சொன்னோம். இந்த பையர்ஸ் வந்து பிரைஸ் மேல ஏறி நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் கிரீட். அதே மாதிரி செல்லர்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க? இந்த பிரைஸ் ஓகே, இது கீழே மார்க்கெட் இறங்கி நினைக்கிறாங்க, இதுக்கு பேர் ஃபியர். இப்போ நம்ம சப்ளை டிமாண்ட் மேட்ரிக்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இதே பையர் தான் செல்லராகவும் மாறுவாங்க. எப்படின்னு இப்போ ஒரு பையர் 100 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க, சரிங்களா? இப்ப பிரைஸ் வந்து நமக்கு 110 போயிருச்சு. இங்க நமக்கு பையர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? 100க்கு வாங்கியிருக்காங்க. இங்க செல்லர் என்ன பண்ணிருக்காரு? 100க்கு செல் பண்ணிருக்காரு. இப்போ 110 வரைக்கும் என்ன ஆகுனா, இந்த பையருக்கு இவருக்கு 10 ரூபீஸ் ப்ராஃபிட் இல்லைங்களா? இந்த பையர் என்ன மாறிடுறாரு? செல்லரா மாறிடுறாரு. இப்ப இங்க ஒரு புது பையர் இருக்காங்க. இப்ப என்ன, இந்த பையருக்கு இந்த செல்லர் சேல்ஸ் பண்ணிடுறாரு. இதே பையர் தான் இங்க என்ன இருக்க? செல்லரா இருக்காரு. கேஸ் புது பையர் கிரியேட் ஆக என்ன ஆகும்? இந்த செல்லர் இந்த பிரைஸை கம்மி பண்ணிக்கிட்டே வருவார். இப்ப 150 வச்சுக்கல, இப்ப 150ல இங்க ஒரு பையர் இருக்காரு. அப்ப என்ன பண்ணுவார்? இந்த செல்லர் இந்த 115க்கு செல்வார். இதுக்கு பேர் தான் சப்ளை டிமாண்ட் மேட்ரிக்ஸ். ஒரு பிரைஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பிரைஸ்க்கு நகருனாலே அந்த சப்ளை டிமாண்ட் நடக்கக்கூடிய இம்பேலன்ஸ் தான் அது காரணம்.